இப்போ நம்ம 16 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், ND16. இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ தண்ணியில் போட்டால் சரியாகுமா? ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட். இன்றைக்கி வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வேக்சின் போட்டிருக்கேன். ஸோ 2 டேஸாகவே கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது. அதனால் வீடியோ வந்து நான் போட முடியல. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ND ஃபில்டர்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ND ஃபில்டர்ஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட GoPro தான் இருக்குது, DSLR இல்லை. ஆனால் ND ஃபில்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி DSLRஸில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோகிராஃபிக்கும். ப்ளஸ் வந்து GoPros வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மோஷன் பிளர் வந்து ஒரு சினிமேட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வேகமாக தான் போவேன். ஆனால் சைடில் இருக்கிற அந்த சைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மோஷன் பிளரே இருக்காது. எல்லாமே வந்து பாஸ் பண்ணிங்கன்னா கூட சைடில் என்ன வண்டி போகுது, அந்த வண்டி நம்பர் கூட நம்ம நோட் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோஷன் பிளர் கிடைக்கும். அப்புறமா வந்து உங்கள் மேனுவல் மோடில் நிறைய நீங்கள் ப்ளே பண்ணலாம். எதுவுமே எல்லாமே இப்போ நான் ஆட்டோவில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். பட் ND ஃபில்டர்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் as well as DSLRக்கும் யூஸ் ஆகும், இந்த மாதிரி GoProஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நான் 1 by 1 அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது நீங்கள் ஹெட்செட் போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹெட்செட் போட்டால் கிளியராக கேட்கும். அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலான்சி கேஜ், இந்த மாதிரி உலான்சி கேஜ் வந்து 7, 8, 9 எல்லா கேமராஸ்க்குமே உலான்சி கேஜ் இருக்குது. இந்த கேஜ் இருந்தால் தான் இந்த ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். 7க்கும் 9க்கும் வந்து டிஸ்டாச்சபிள் லென்ஸ் இருக்குது. நீங்கள் லென்ஸு கட்டிட்டு லென்ஸ் போட்டுக்கிற மாதிரி அதெல்லாம் விற்கிது. அதெல்லாம் 2500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ND ஃபில்டர்ஸ். பட் இந்த மாதிரி ND ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இந்த மாதிரி ND ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 400லேயே 500லேயே அந்த ரேஞ்சில் கிடச்சிது. எனக்கு 388லேயே கிடச்சிச்சு 4 ஃபில்டர்ஸு. உலான்சி கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் திங் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஜ் வாங்குறவங்கலாம் இது வந்து லென்ஸை இந்த ரவுண்டு சர்க்கிளாக கட்டி வச்சுருவாங்க. இது வரைக்கும் எனக்கும் தெரியாது இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு. நானும் வந்து சரி வேறு ஏதோ லென்ஸ் கவர் யூஸ் பண்ணுறதுக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்கி போட்டிருந்தேன். அப்புறமா வந்து ND ஃபில்டர்ஸ் பற்றி தெரிய வரும்போது சரி லென்ஸை டிட்டாச் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ND ஃபில்டர் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேக் ஆச்சுன்னா வந்து காசு வேஸ்ட்டு போகும். ஏன்னா போலார் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா வந்து 13,000 to 15,000 மேலே போகுது. நார்மலாக இன்னொரு லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3,000, 4,000, 5,000 அது மாதிரி போகுது. சரி ஒரு லென்ஸு வந்து சினிமேட்டிக் லுக்குக்காக நம்ம போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இது வந்து என்ன பர்பஸ்ன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதில் வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. அந்த UV ப்ரொடக்டிவ் லென்ஸு அதெல்லாம். சப்போஸ் அப்போ நான் ND ஃபில்டர்ஸ்க்கும் இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ND ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நெட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அமேசானில் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு யாருன்னா உலான்சி கேஜ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வாங்கிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து கொடுத்துருக்காங்க சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு. ஃபோனில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் பயங்கர ஹீட் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ கொதிக்குது. ஸோ நம்ம ஷூட்டும் பண்ணி ஆகணுமே, அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆக்சுவலாக தண்ணியும் கொதிக்குது போலுக்குது. ஐயோ, ஏதாவது சில்லுன்னு இருக்கும்னு பார்த்தேன். தண்ணியும் சூடாக இருக்குது. இப்போ தண்ணியில் போட்டால் சரியாகுமா? லைட்டாக கூல் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணியில் முக்கி எடுத்துட்டேன்னா சில்லுன்னு காற்றடிச்சிதுன்னா கூல் டவுன் ஆகிடும். அப்பா எஸ், கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷூட் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே ஃபோனில். சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ND ஃபில்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ND ஃபில்டர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் கேமராஸ்லலாம் வந்து DSLRஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல லைட் வந்து டிம்மாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஷட்டரை வந்து ஃபுல்லாக ஒயிட் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்போசர் லெவல் வந்து ஃபுல்லாக ப்ளோன் அவுட் ஆகிடும். அங்கே என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஃபுல்லாக பிரைட் ஆகிடும். ஸ்க்ரீன் அப்படியே மறைச்சிடும். ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து ND ஃபில்டர்ஸ் வந்து
நம்ம எல்லாம் கேமராஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கோப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கோப்ரோஸ் வந்து நம்ம பைக்கில் ஓட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல லைட் கண்டிஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். அதில் ஆட்டோ செட்டிங்ஸ் வச்சிருவோம். நம்ம அப்பப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைட் கம்மி பண்ணுவோம். கேமராவில் எவ்வளோ லென்ஸ் லைட் வருதோ அது கம்மி பண்ணும். திருப்பி வந்து லைட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிம் பண்ணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னென்னா சைடில் இருக்கிற அந்த வியூ எல்லாம் வந்து எக்ஸ்போசர் லெவல்லாம் வந்து ப்ளோன் அவுட் ஆகிடும், என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுக்காக தான் ND ஃபில்டர்ஸ் நம்ம போடுவோம். கேமராஸ்லலாம் வந்து ND ஃபில்டர்ஸ் மோஸ்ட்லி எதுக்குன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேமராவில் எவ்வளோ லைட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒய்டாக வந்து தூரமாக வைக்கும் போது நம்ம ஃபுல்லாக ஒய்டாக ஷட்டரை வந்து ஃபுல்லாக ஓம் பண்ணிவிட்டோம்னா ஃபுல்லாக ப்ளோன் அவுட் ஆகிடுதா. ஸோ அந்த டைமில் வந்து ND ஃபில்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் கேமராவில் போட்டு காட்டுறேன் என்ன அது பண்ணணும்னு. ND ஃபில்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேமராவுக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஓவராக வெயில் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம்னா கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்குவோம். அப்போ வந்து நம்ம வந்து லைட் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து கம்மியாக வந்து போகும் நம்ம கண்ணுக்குள்ளே. அதே மாதிரி தான் வந்து லென்ஸில் எவ்வளோ லைட் போதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் நியூட்ரல் டென்சிட்டி லென்ஸோட வேலையே. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நான் 4 லென்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் கொடுக்குறாங்க. 4 லென்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ND2, இது ND4, இது ND8, இது ND16. ND2னா 2 டைம்ஸ் லைட்டை வந்து இது கட் பண்ணும். இது 4 டைம்ஸ் கட் பண்ணணும். இது வந்து 8 டைம்ஸ் கட் பண்ணணும். இது 16 டைம்ஸ் கட் பண்ணணும். லைட்டை கேமராவுக்குள்ளே எவ்வளோ லைட் வெளிச்சு போகணுமோ அது வந்து கட் பண்ணுறது பேர் தான் நியூட்ரல் டென்சிட்டி லென்ஸோட வேலை. இப்போ நம்ம கோப்ரோக்கு போயிடலாம். கோப்ரோவில் போயிட்டு அந்த லென்ஸை நான் வந்து என்னோடய ஷட்டர் வந்து நான் ஃபுல் ஒயிட்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா செட்டிங்ஸ் காட்டிடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரேம் ரேட் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அது டபுள் த ஷட்டர் ரேட் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரேம் ரேட் வந்து 30 வைக்கிறோன்னா அதோட டபுள் த ரேட் வந்து நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும். 180th ரூல் படி நம்ம அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லுக்கிங் மோஷன் பிளர் கிடைக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம எடுக்கிற மோஷன் பிளர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 30 ஃப்ரேம்ஸ் இப்போ செகண்டில் வச்சுருக்கேன். ஸோ 30ல் வைக்கிறோன்னா அப்போ நம்ம ஷட்டர் வந்து ஆட்டோவில் இருக்கக்கூடாது. ND ஃபில்டர் யூஸ் பண்ணோன்னா நான் ஷட்டர் பார்த்தீங்கன்னா 1/60 சரிங்களா, 1/60ல் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி எந்தெந்த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டுக்கு எந்தெந்த ஷட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்து கொடுத்துட்றேன். சைடில் கார்டு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்தந்த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் அந்தந்த ஷட்டர் ஸ்பீடு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லுக்கிங் மோஷன் பிளர் கிடைக்கும். பட் அதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம்னா நான் இந்த இதில் வச்சுட்டேன், 30ல் வச்சுட்டேன். ஷட்டர் வந்து 1/60ல் வச்சுட்டேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் போது அது வந்து ப்ளவுன் அவுட் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. அப்படியே வாங்க கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நான் வந்து 30ல் வச்சுருக்கேன். ஷட்டர் வந்தீங்கன்னா 1/60. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க இவ்வளோ இதுக்கு பேர் தான் சொன்னேன் ஃபுல்லாக ப்ளோன் அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ND ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு ND ஃபில்டர்ஸாக போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ ஷட்டர் ரேட் வந்து 1/60 அண்ட் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து 30. இதில் வந்து நான் வந்து இப்போது ND ஃபில்டர் 2 போட போகிறேன். அப்படியே ஒவ்வொரு ஃபில்டர்ஸாக நான் போட்டு காட்டுறேன். இப்போ நல்லா மரத்தெல்லாம் நல்லா க்ளீனாக கவனிச்சிட்டே இருங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் ND ஃபில்டர் 2 வைக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா, ND2 ஃபில்டர் வச்ச உடனே உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த மரத்தோட டீட்டெயில்ஸ் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நான் ND ஃபில்டர் 2 எடுத்துடுறேன். இப்போ நான் வைக்கிறேன். தெரியுதுங்களா, இதான் ND ஃபில்டர் 2ஓட வீடியோ. நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இருங்க. இது வந்து ND ஃபில்டர் 2. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் டீட்டெயிலாக தெரியல, பட் மரம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ND ஃபில்டர் 4 போடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ND ஃபில்டர் 4 போட போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ND ஃபில்டர் நான் 4 போட்டு விட்றேன். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து ND ஃபில்டர் 4. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, லிட்டில் பில்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். மரமும் தெரியுது, இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த வீடும் லைட்டாக தெரியுது, கீழே ஃப்ளோரும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஆஸ் கம்பேர்ட் டு நம்பர் 2 பார்த்திங்கன்னா மரம் டீட்டெயிலெலாம் நல்லா கொஞ்சம் நல்லா நம்பர் 2வை விட நம்பர் 4 வந்து நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம நம்பர் 8க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்பர் 8 ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி இருக்குது, லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்கைஸும் ப்ளூவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த இடத்துல மட்டும் ஏரியா மட்டும் நல்லா கொஞ்சம் ப்ளோன் அவுட்டாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ளோன் அவுட்டாக இருந்தது. இப்போ இந்த ஷேடோ டார்க்காக இருக்குது. அந்த வீடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் தெரியுது. இப்போ மோஷன் பிளர்னால் என்னென்னு பாருங்கள். இப்போ இந்த கை இருக்கா, நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் இப்போதைக்கு. அதனால் கொஞ்சம் அந்த கை பாருங்கள் இவ்வளோ வெளியாக தெரியுது. இப்போ வந்து நம்ம 16க்கு ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம 16 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ND16.
ஓகே நம்பர் 16 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த வியூ அந்த ஃபில்டர் போட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் லுக் கிடைக்குது. உங்களுக்கு தெரியுது, நார்மலாக கேமராவில் எடுத்தோன்னா அது வந்து அந்த டார்க்கு அந்த பஞ்சி கலர்ஸு அதெல்லாம் தெரியாது. இப்போ பாருங்கள் என் கையை, நல்லா தெரியுதா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மோஷன் பிளரும் ப்ளஸ் இந்த என்டி ஃபில்டர்ஸ் போட்டு பைக் ஓட்டுறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வ்ளாகில் போடுறேன். நான் ஆக்சுவலாக உடம்பு முடியலை, இல்லைனா வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஷூட்டே கேன்சல் ஆச்சு. இன்றைக்கி நான் வெளியே போக வேண்டியது, பட் ஃப்ரெண்டுக்காக போக முடியல, நான் வந்து வேக்சின் போட்டிருக்கனால. ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து பூரா பார்த்திங்கன்னா இனிமேல் என்டி ஃபில்டர்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறேன்னு. ஸோ எல்லாமே எனக்கு அடுத்த வீடியோஸ்லாம் வரும்போது எல்லாமே என்டி ஃபில்டர்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்டி ஃபில்டர்ஸ் போட்டு நம்ம மோஷன் பிளரு, அப்புறமா அந்த வீடியோ குவாலிட்டி, அந்த சேச்சுரேஷன், டிண்ட் கலரு, அப்புறமா குவாலிட்டி லாஸ் ஆகுதா, இப்போ நம்ம எடுக்க நிறைய பேர் டவுட் இருக்கும் வந்து இந்த என்டி ஃபில்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து குவாலிட்டி லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த சேச்சுரேஷன், ஷார்ப்னஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து என்டி ஃபில்டர் வந்து 8 இல்லை 16 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஷட்டர்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சேன், நீங்களே எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வச்சும் வந்து அந்த நம்பர் 2 நம்பர் 4லாம் வேலைக்கே ஆகல நம்ம ஊர் வெயிலுக்கு. 8ம் அப்புறமா 16 தான் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுது. நான் மோஸ்ட்லி 16 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து எல்லா லென்ஸுமே லைனாக வச்சுட்டு அதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ காட்டுறேன். வந்து நல்லாயிருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது, வெறும் 388 ரூபாயில் வந்து உங்களுக்கு இந்த வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், ஓவர்வியூ பார்த்துடலாம். வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்டி ஃபில்டர் 2. இது பார்த்தீங்கன்னா என்டி 2ன்னு போட்டிருக்கோம். அப்புறமா பிராண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. நான் கீழே வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் கீழே வைக்காதீங்க, நான் எதுவும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். என்டி ஃபில்டர் வந்து நம்பர் 2 ஃபில்ட்ரு, 52 mm ஃபில்ட்ரு. இது நம்ம இதிலே எப்படி சும்மா அப்படியே கேமராவில் வச்சு பார்க்கலாம். லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா என்டி ஃபில்டர் 2. அந்த மாதிரி இது ஒரு பவுச்சில் வரும். இந்த மாதிரி ஒரு பவுச்சில் நல்லா ஸ்ட்ராங்கான பவுச் தான் கொடுத்துருக்காங்க. வெல்க்ரோ வச்ச பவுச்சு நல்லா தான் இருக்குது. இது வந்து 4, இது வந்து 8, அப்புறமா அது வந்து 16. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அந்த டார்க்னஸ் மட்டும்தான். இப்போ பாருங்கள் 16th வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அதான் நான் சொன்னேன், கூலிங் கிளாஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் உலான்சி கேஜில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டா வந்து 360 1 or 1 inch மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஏன்னா அது வந்து 1 inch லென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி லுக்கில் வரும். இது ஒரு லுக்கும் வந்து நல்லா இருக்குது. இது வந்து த்ரெட்டு தானே, ஸோ ஈஸியாக நம்ம கைட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 16. சின்ன இது லென்ஸ் இதில் போட்டோன்னா ஓகே கலர் டோனே லைட்டாக மாறுது. ஓகே நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா த்ரெட் இருக்கும். ஓகே இதில் தெரியுது ஃபோனில் த்ரெட்டு. சாரி, நான் வைட் ஆங்கிள் வச்சுருந்தேன், அதனால சரியாக தெரில. இப்போ இதுலேயும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதுலேயும் த்ரெட்டு ஓரமாக இருக்குது பாருங்கள். இது 16th ஃபில்டர். ஓகே, இப்போ வந்து டைரெக்டாக வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். சிம்பிள். அந்த மாதிரி உங்களுக்கு வெயில் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மத்தியான நேரத்தில் ஓட்டுறீங்கன்னா 16, மார்னிங் டைம்ஸில் ஓட்டுனீங்கன்னா ஒரு 4 இல்லை 2, vlog பண்ணும்போது இந்த மாதிரி 8 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி. அப்புறமா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்குதுன்னு சொல்லிட்டு லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறமா என் ஃபோனோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங். அதுக்கப்புறமா நடுவில் வீடியோ எடுக்கும்போது ஃபோன் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, அதனால் தண்ணியில் முக்கியெல்லாம் எடுத்துருப்பேன் சும்மா, அதெல்லாம் எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த என்டி ஃபில்டர்ஸ் வந்து போட்டு பைக் ஓட்டின்னு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் அதை பதிவு செய்ய முடியவில்லை. ஸோ டேக் கேர், பாய். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.